மத்தியானத்தில் வெயிலில் இருந்தாலும் என் ஆட்டோவில் 2 பேரும் உட்காந்துருப்பாங்க. ஐயா உனக்கு கொஞ்ச நேரம் உட்கார முடியுமாங்க. அது ஒரு சந்தோஷம். கோடை வெயில் வாட்டி வதைக்க தொடங்கி இருக்கும் நிலையில் தன் ஆட்டோவில் வருபவர்கள் நிம்மதியாக பயணிக்க வேண்டும் என்று இயற்கை முறையில் ஏசி போட்டு அசத்தியிருக்கிறார் சேலத்தைச் சேர்ந்த இந்த ஆட்டோ ஓட்டுநர். இவரை ஆட்டோ ஓட்டுநர் என்பதை விட ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி என்று சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும். ஒரு ஆட்டோ பயணத்தில் என்ன பெரிதாக கிடைத்துவிடும் என்று கேட்டால் இந்த ஆட்டோவில் கிடைப்பது வேறு எங்கும் கிடைக்காது என்பதுதான் அதற்கு பதில் என்று சொல்லலாம். நாம எது செஞ்சாலும் இந்த ஊரு நம்மள உத்து பார்க்கணும் என்ற வடிவேல் காமெடி இருக்கும். காமெடிக்காகத்தான் அந்த வசனம் என்றாலும் ஒரு செயலை செய்யும் போது அதனை மற்றவர்கள் அங்கீகரித்து பாராட்டும் போது பெரும் மகிழ்ச்சி கிடைக்கும். அப்படித்தான் டெய்லராக இருந்து ஆட்டோ ஓட்டுநராக மாறி காலப்போக்கில் ஒரு வில்லேஜ் விஞ்ஞானியாகவே மாறி போயிருக்கிறார் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் சுப்பிரமணி. இவரின் ஆட்டோவில் இருக்கும் வசதிகள் என்ன, அது எப்படி வேலை செய்கிறது என்பது குறித்து விரிவாக விளக்குகிறது இந்த சிறப்பு தொகுப்பு. சேலம் குரங்கச்சாவடி தெய்வானை நகர் பகுதியில் வசித்து வருபவர்தான் சுப்பிரமணி. தையல் தொழிலாளியான இவர் அந்த வேலையை விட்டுவிட்டு கடந்த 15 ஆண்டுகளாக ஆட்டோ ஓட்டி வருகிறார். சேலம் மாநகர பகுதிகளில் ஆட்டோ ஓட்ட தொடங்கிய சுப்பிரமணி 10ஓடு 11ஆக நாம் இருந்துவிடக் கூடாது என்று எண்ணி ஆட்டோவில் பயணிப்பவர்கள் பயன்பெறும் வகையில் சில வசதிகளை செய்துள்ளார். ஆட்டோவில் செல்பவர்கள் புழுக்கத்தை உணர்ந்தால், குறிப்பாக குழந்தைகள் கஷ்டப்படாமல் இருக்கும் வகையில் சிறிய அளவிலான ஃபேன், போகும்போதே செல்போனை சார்ஜ் செய்யும் வகையில் பிரத்யேக பிளக் ஒன்றை அமைத்துள்ளார். அத்தோடு 30 லிட்டர் கொள்ளளவு கொண்ட தண்ணீர் கேனை வைத்து டேப் ஒன்றையும் போட்டு குடிநீர் வசதியையும் ஏற்படுத்தியுள்ளார். இவை அனைத்தையும் தாண்டி கோடை காலங்களில் வெயில் வாட்டி வதைக்கும் என்பதால் ஆட்டோவில் வருபவர்கள் அவதிப்படக்கூடாது என்று இயற்கை முறையில் ஏசி ஒன்றை தயார் செய்திருக்கிறார் சுப்பிரமணி. இது எப்படி சாத்தியமானது என்று விசாரிக்கையில்தான் வியக்க வைக்கும் விஷயங்களை பகிர்கிறார். இப்ப வெயில் அந்த ஜனங்களுடைய மனசுல அவங்க இடம் பிடிக்கணுங்கிறத மேல தட்டை போட்டு அந்த தட்டுக்குள்ளார இன்னொரு ரெக்ஷன் வச்சிருக்கேன். ஏன்னா அவன் நினைச்ச இடத்துல ஆட்டோவில் ஒழுவும், கீழெல்லாம் தண்ணி சாரையா வடியும். இந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணேன். அந்த ஆட்டோ ஒரிஜினல் ரெக்ஷனுக்கு மேலே இன்னொரு ரெக்ஷன் போட்டு தான் தட்டுலாம் போட்டிருக்கிறேன். தட்டுக்குள்ளார வைக்கப்புல் வச்சிருக்கிறேன். புதுசாக கட்டடம் கட்டினா வைக்கப்புல் போட்டு தண்ணி ஊற்றுவாங்க, ஊறிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி மேல வைக்கப்புல் போட்டு அது ஈரம் இருந்துகிட்டே இருக்கும். ஆட்டோவின் ரூஃப் மீது மற்றும் ஒரு லேயர் ரூஃபை போட்டு வைக்கோலை பரப்பி அதன் மீது சோளத்தட்டுகளை கூரை போட்டு பரப்பி இருக்கிறார். ஆட்டோவின் மேல் பரப்பு முழுவதையும் சோளத்தட்டு கவர் செய்துவிட அதுவே குளுமையை தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த குளுமையை இன்னும் கூட்ட நினைத்தவர் சோளத்தட்டு மீது தண்ணீரை சொட்ட வைத்திருக்கிறார். துவக்கத்தில் கையால் எடுத்து தண்ணீரை ஊற்றியவர் பிறகு அதற்காகவே தனி மெக்கானிசத்தை உருவாக்கி இருக்கிறார். அந்த கூலிங் இருக்க இப்ப நம்ம காலையில ஆட்டோவில் வீட்டுல இருந்து எந்நேரம் போடப்படுறேன்னு அந்த கூலிங் எனக்கு மத்தியானம் 2-3 மணி வரைக்கும் ஐஸ்வர்யா ஆஸ்பத்திரி தான் எனக்கு சேர்ந்து. மத்தியானத்தில் வெயிலில் இருந்தாலும் என் ஆட்டோவில் 2 பேரும் உட்காந்துருப்பாங்க. ஐயா உனக்கு கொஞ்ச நேரம் உட்கார முடியுமாங்க. அது ஒரு சந்தோஷம். ஆட்டோவின் முன்புறம் ஒரு தண்ணீர் டேங்க், மேல் பகுதியில் ஒரு டேங்க் என்று அமைத்து தண்ணீரை மேலே ஏற்ற மோட்டார் ஒன்றையும் போட்டிருக்கிறார். இப்படியாக மோட்டார் மூலமாக மேலே சென்று சோளத்தட்டில் சொட்டும் தண்ணீர் ஆட்டோ மீது பரவி மீண்டும் கீழே இருக்கும் டேங்கிற்கு வந்து சேரும். இதற்காக தனி பைப்புகள் கொண்ட செட்டப்புகளும் இருக்கின்றன. இப்படி செய்வதன் மூலமாக ஆட்டோவில் செல்வோருக்கு குழுவென்ற பயணத்தை உறுதி செய்கிறார் சுப்பிரமணி. இன்னொருத்தருக்கு நாம நன்மை செய்யணும் அப்படிங்கறத வச்சுதான் எனக்கு வயசு 76 இருந்து என்னுடைய வயசுக்கு மேல வச்சுங்க பாதி கட்டணத்தால கூட்டிட்டு போலான்னு போர்டே போட்டிருக்கிறேன். தனது பயணம் குறித்து நமது செய்தியாளர் மோகன்ராஜிடம் பேசிய அவர், ஒவ்வொரு நாளும் வந்து செல்லும் பயணிகள் தன்னை பாராட்டும் போது ஆகும் 76 வயதெல்லாம் பெரிதாக தெரியவில்லை. என் போன்றோர் பயனடையும் வகையில் 76 வயதுக்கு மேலுள்ள பயணிகளிடம் பாதி கட்டணத்தை மட்டுமே பெறுவதாக கூறுகிறார். நலதை மட்டுமே செய்ய வேண்டும் என்று நினைத்து ஆட்டோ ஓட்ட தொடங்கியதாகவும், பிற்காலத்தில் இந்த தொழிலை விட்டுவிடலாம் என்று நினைக்கும் போது மற்றவர்கள் தன்னை பாராட்டுவது ஊக்கப்படுத்தி தொடர வைப்பதாகவும் பகிர்கிறார். ஆட்டோக்காரர் அங்க ஒரு ஆட்டோ போது பரவாயில்ல அப்படிம்பாங்க இல்லையா, அது என்னுடைய மனசுல பட்டுச்சு. இது ஒவ்வொரு மனசுலயும் பட்டு நம்மள வாழ்த்துனா நம்ம இன்னும் 2 வருஷம் இருக்கலாம். நம்ம இதை நல்லது மட்டும்தான் செய்யணும், யாரையும் கேட்காம நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அதவே தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். இவருக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். பெரியவரே, உண்மையிலே நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி தான்.